ஹாய்! இப்போ கோபுரம் டிசைன் வந்து ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கு. அது எப்படி நீட்டா பின்னாடி பிசுறு இல்லாம பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்க அளவு ப்ளவுஸோட. அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு மேல நான் வந்து போட் நெக் வைக்கிறேன். ஸோ போட் நெக் வந்து 2.5 அளவு எடுத்துட்டு, அதுலேருந்து ஒரு இன்ச் கீழ வச்சுட்டு, அந்த 2 பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீட்டா லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கேலப் வேணும், அந்த கோபுரம் டிசைனுக்கு எவ்வளோ ஸ்கேலப் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து 4 ஸ்கேலப் வேணும். ஸோ அது வந்து லென்த் கால்குலேட் பண்ணால் 12 இன்ச்சஸ் வருது. ஸோ 12 டிவைடட் பை 4 போட்டோம்னா 3 வரும். இப்போ 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். 3ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு, தென் அந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற 3க்கு வந்து மிட் பாயிண்ட் எடுத்து அதிலிருந்து 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கலாமா? மார்க் பண்ணிட்டு அப்புறம் மேலே இருக்கிற ஸ்கேலப்க்கு மட்டும் 0.5ல மிட் பாயிண்ட் இல்லாமல் 0.5 எடுத்து அதுலேருந்து 0.5 எடுத்து அப்படியே ட்ரா பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்கேலப் வந்துடும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணதை வச்சு நம்ம வந்து கேன்வாஸில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளாத், சேம் அந்த லைனிங் கிளாத் கலர்லேயே ஒரு கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக வச்சு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ஒரு லைனிங்கில் வந்து வச்சு அட்டாச் பண்ணணும். மெயின் கிளாத்தில் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறோம். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். நீட்டாக பண்ணால் தான் வரும். அது வந்து பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாட்சஸ் போட்டுக்கோங்க. சின்னதாக நாட்சஸ் போட்டுக்கணும். நாட்சஸ் போட்டுட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணிடுங்க. டேர்ன் பண்ணி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தென் ஒரு பெரிய பார்டர் அது கனெக்ட் பண்ணிவிட்டு அது கீழே வச்சு அப்படியே அந்த ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். பண்ணால் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இப்போ வந்து லைனிங் வச்சு பின்னாடி திருப்ப போகிறோம். ஸோ போட் நெக் நம்ம 2.5 எடுத்தோம்ல, அதே மாதிரி கேன்வாஸில் வச்சு பண்ணிவிட்டு மேலே வச்சு அதே மாதிரி தான் அந்த நெக்கில் வந்து அடித்து கட் பண்ணி நாட்சஸ் போட்டு டேர்ன் பண்ணிட்டா உங்களுக்கு பின்னாடி எந்த பிசுறும் இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு கோபுரம் டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மல் ப்ளவுஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.